பார்ட் 9. இப்போது யஹ் வந்தால் எப்படி முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வஹ் வந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி முடிக்கணும். வஹ் ப்ளஸ் நே உஸ்னே அப்படின்னு அர்த்தம். உஸ்னே தேக்கா தா, அவன் பார்த்திருந்தான். உஸ்னே தியா தா, அவன் கொடுத்திருந்தான். வஹ் தௌடா தா, அவன் ஓடியிருந்தான். உஸ்னே தோயா தா, அவன் துவைத்திருந்தான். வஹ் நஹாயா தா, அவன் குளித்திருந்தான். வஹ் நிக்லா தா, அவன் புறப்பட்டிருந்தான். உஸ்னே பக்டா தா, அவன் பிடித்திருந்தான். உஸ்னே பக்காயா தா, அவன் சமைத்திருந்தான். உஸ்னே படாத்தா, அவன் படித்திருந்தான். அதாவது என்ன படித்தான்னு கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நம்ம வஹ் ப்ளஸ் நே உஸ்னே. உஸ்னே பஹ்சானாத்தா, அவன் கண்டு கொண்டிருந்தான். உஸ்னே பெஹ்னாத்தா, அவன் உடுத்தியிருந்தான். உஸ்னே பாயாத்தா, அவன் பெற்றிருந்தான். உஸ்னே பாலாத்தா, அவன் வளர்த்திருந்தான். உஸ்னே பீட்டாத்தா, அவன் அடித்திருந்தான். உஸ்னே பியாத்தா, அவன் குடித்திருந்தான். உஸ்னே பீசாத்தா, அவன் அரைத்திருந்தான். உஸ்னே புகாராத்தா, அவன் அழைத்திருந்தான். உஸ்னே ஃபெங்காத்தா, அவன் எரிந்திருந்தான். வஹ் பச்சாத்தா, அவன் தப்பித்திருந்தான். உஸ்னே பச்சாயாத்தா, அவன் காப்பாற்றி இருந்தான். உஸ்னே பதாயாத்தா, அவன் சொல்லி இருந்தான். உஸ்னே பனாயாத்தா, அவன் உண்டாக்கி இருந்தான், உருவாக்கி இருந்தான். ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உஸ்னே பேச்சாத்தா, அவன் விற்றிருந்தான். வஹ் போலாத்தா, அவன் பேசி இருந்தான். வஹ் பகாத்தா, அவன் ஓடியிருந்தான். உஸ்னே பேஜாத்தா, அவன் அனுப்பியிருந்தான். வஹ் மராத்தா, அவன் இறந்திருந்தான். உஸ்னே மாங்காத்தா, அவன் கேட்டிருந்தான். உஸ்னே மானாத்தா, அவன் ஒத்திருந்தான். வஹ் மிலாத்தா, அவன் சந்தித்திருந்தான். உஸ்னே ரக்காத்தா, அவன் வைத்திருந்தான். வஹ் ரஹாத்தா, அவன் வசித்திருந்தான், இருந்திருந்தான். ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம்.